துளாராசிக்கு 1 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் 29ஆம் தேதி வரைக்கும், இந்த மாதம் முடியும் வரைக்கும் 10ஆம் வீட்டுல இருக்கிறார், தொழில் ஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழில் மாற்றங்கள், தொழில் ரீதியாக ஒரு மனிதர்களுடைய சந்திப்பு, அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா அவர் 8ஆம் அதிபதியுமாக இருக்கிறதால புதியதாக இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதே போல பாருங்க, உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் கூட சூரியனும் கேதுவும் உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த மாசம் சூரியனும் கேது சேருது. அவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அப்ப சூரியன் இந்த மாதம் முழுவதும் நீங்கதான் இருக்க போகிறார். தொழில ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எதுவுமே நடக்கல, அடுத்த கட்ட பாதை என்னன்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க ஜாதத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம், அல்லது சூரியன் ராகு சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துன்னா இந்த மாதத்துல நீங்க உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தடை உடையும். 10ல் சுக்கிரன் இருக்கும்போது ஒரு பதவியோ ஒரு புகழோ கண்டிப்பாக தேடி வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு.